வெள்ளை வெளியேர்னு இட்லி இருக்கணும்னு நினைக்காதீங்க. சில பேர் குஷ்பு இட்லின்னு பண்றான். அதை விட ஒரு குடும்ப உலகத்துல எதுவும் இருக்க முடியாது. குஷ்பு தியேட்டரோட சினிமாவோட விட்டுட்டு வராம இட்லியை கூட புஷ்ஷுன்னு ஆக்கணும். எவ்வளவு தப்புன்னு பாருங்க. அந்த இட்லியை புஷ்ஷுன்னு ஆக்கணும், அதுவாக புஷ்ஷுன்னு ஆகுது. அதை கொண்டு போய் காரத்தை போடுறது, சோடியம் சோடாவை தூக்கி அதுக்குள்ள போட்டு அதை புஷ்ஷுன்னு ஆக்கி அதை சாப்பிடுறது என்ன ஒரு இட்லி பல 13ஆம் நூற்றாண்டுல இருந்து நம்மகிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு ஆரோக்கியமான உணவு. அதையும் இந்த சினிமா மாயில போய் அதை கெடுத்து, அதுவும் கல்யாண வீடுகளில் குஷ்பு இட்லின்னு தனியா வாங்கி விட்டுட்டாங்க. அப்படியான ஒரு உணவை சீரழிக்க கூடாது. நம்ம வீட்டுல இட்லி சாம்பலா இருக்கட்டும், கருப்பா இருக்கட்டும், சிகப்பு நிறத்துல இருக்கட்டும், தவறே இல்லை. நல்ல மாப்பிள்ளை சம்பா அரிசியில மாவு ஆட்டி இட்லி செஞ்சு பாருங்க, அதே சாஃப்ட்னஸ், அதை விட சுவை இருக்கு. ஆனா அதுல கூடுதலா ஒரு மருத்துவ குணமும். அந்த சிவப்பு நிறம்ங்கிறது லைகோபீன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். அந்த அரிசியில இருக்க மேல இருக்கிற சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா, அந்த சிவப்பு நிறம் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை, லைகோபீன் பேரு. அப்போ ஒரு இட்லி சாப்பிடும் போது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சேர்த்து சாப்பிடுறது எந்த சமூகம் சாப்பிடுறது? ஆனா நம்ம ஊர்ல அப்படியான உணவைத்தான் நம்ம சாப்பிடுறோம்.